Little Snow White, நான் தான் Little Snow White. நல்லா கொஞ்சி கொஞ்சி விளையாடிடுவேன். Little Snow White, நான் தான் Little Snow White. நல்லா குதிச்சு குதிச்சு விளையாடிடுவேன். லிட்டில் ஸ்னோ ஒயிட் எபிசோட் 1. சொல் பேச்சு கேட்காத பூனைக்குட்டி. அது ஒரு ரொம்ப ரொம்ப அழகான காலை நேரம். அம்மா பூனை தன்னோட வீட்டில இருந்து ஸ்னோ ஒயிட்காக பால் காய்ச்சிட்டு இருந்தாங்க. ஸ்னோ ஒயிட் தூங்கி முடிச்சு மெதுவா கண் திறந்து பார்த்தா. அம்மா, நான் தூங்கி எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சிடியா குட்டி? போய் பல் விளக்கிட்டு வா. ஆனா ஸ்னோ ஒயிட் அத உடனே குடிக்கணும்னு நினைச்சா. ஆஹா, எனக்கு இப்பவே வேணும். பால் சூடா இருக்கு குட்டி, நீ போய் பல் விளக்கிட்டு வருவியா? அதுக்குள்ள பாலும் ஆறிடும். ஆனா ஸ்னோ ஒயிட் கேட்கவே இல்லை. அதனால அம்மா திரும்பவும் சொன்னாங்க, பால் சூடா இருக்கு குட்டி, நீ போய் பல் விளக்கிட்டு வருவியா? அதுக்குள்ள பாலும் ஆறிடும். அம்மா ஸ்னோ ஒயிட் தன்னோட பேச்சை கேட்பான்னு நம்பினாங்க. ஆனா ஸ்னோ ஒயிட் வேகமா பாலை குடிக்க ஆரம்பிச்சா. அம்மா, நாக்கு பொத்துருச்சும்மா அப்படின்னு சொன்ன ஸ்னோ ஒயிட் சூடு தாங்காம அழுதா. சொல்றத கொஞ்சமாச்சும் கேக்கியா நீ? பல் விளக்காம ஏன் குடிச்ச? ஒழுங்கா பல் விளக்க போயிருந்தா நீ வர்றதுக்குள்ள பால் ஆறி இருக்கும்ல. என்ன மன்னிச்சிருங்கம்மா. தாம் பண்ண தப்புக்காக வருத்தப்பட்ட ஸ்னோ ஒயிட்டை பார்த்த அம்மா அவளை தூக்கி சமாதானப்படுத்தினாங்க. இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குமா? வலியே தெரியல. பாத்தியா குட்டி, பல்லுக்குள்ள எவ்ளோ கிருமிகள் இருக்குன்னு. அம்மா ஸ்னோ ஒயிட்க்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாங்க. கிருமிகளை பத்தியும் பிரஷ் பண்ணும்போது அந்த கிருமிகள் நம்ம பற்களை விட்டு ஓடி போறத பத்தியும் காண்பிச்சாங்க. அத பார்த்த ஸ்னோ ஒயிட் சொன்னா, எனக்கும் அந்த கிருமிகளை துரத்தணும். வேகமா ஓடி போய் பிரஷ் பண்ண ஓடி ஆரம்பிச்சா. போங்க கிருமிகளா, ஓடி போங்க. பல் விளக்குன பிறகுதான் பால் குடிக்கணும் செல்லம். நன்றி அம்மா. சுத்தமான பல்லோட சாப்பிடும் போதுதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். சரிம்மா, இனிமே நீங்க சொல்றதே கேக்குறேன். குட்டீஸ், நீங்களும் அம்மா அப்பா சொல்றத கேட்டு சமத்தா நடந்துக்கோங்க, சரியா? எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை பாய்.